ஹாய், நான் ஆர்ஜே தமயந்தி. என்னை இங்கே பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தோணுது. இந்த தண்ணிக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். நிறைய கஷ்டப்படுற விவசாயிகளை பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிற அந்த நபர் கஷ்டப்பட்டு முன்னேறி விவசாயத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவர். அவரோட ஸ்டோரி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. ஐயா வாங்க வணக்கம். வாங்க. ஸ்டீல் இந்தியா பிரசன்ஸ் மாற்றம் உங்கள் வயல்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ப்ரோக்ராமில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நிறையா பேசணும் உங்ககிட்ட. போகலாமா? போகலாம் வாங்க. இது 2009 வாங்கின தோப்பு. ஓகே. இந்த தென்னை மரம் வைக்கையில் வந்து ஆல்மோஸ்ட் 2012 2013. கருப்பையா சார், இந்த மாதிரி ஒரு இடத்துல அட்மாஸ்பியரில் தென்னந்தோப்பில் வந்து பேசுகிறதே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறதுல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா ஒவ்வொருத்தரும் விவசாயத்தில் வர்றதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் விவசாய குடும்பம் அப்படின்றதுனால வந்தீங்க அப்படின்றத தாண்டி விவசாயம் மேலே மீது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட குடும்பம் விவசாய குடும்பம் தான். ஆனால் இது வந்து வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சா வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நாங்கள் நெல் போடுறதோட சரி. அதனால பெருசாக அதில் வருமானம்னு ஒன்று இல்லாதனால எல்லாருமே இந்த விவசாயத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. நானும் ஏதோ பொறியியல் துறையில் வந்து முதுகலை பட்டம் பெற்றுட்டு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் திருச்சியில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து சிங்கப்பூருக்கு போய் அங்கே ஒரு 25 வருஷம், இந்தியாவில் ஒரு 20 வருஷம், மொத்தம் 45 வருஷம் ப்ளஸ் வந்து வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு வந்து நடுவில் நான் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுற துறையில் தான் என்னோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை வேலை செஞ்சேன். அப்போ நீங்கள் பொல்யூஷனை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. இப்போ ஒரு காலத்துலலாம் வந்து நீங்கள் நிலக்கரியை வச்சு எரித்து உற்பத்தி பண்ண மின்சாரத்தை இப்போ வந்து கேஸில் வந்து இப்போ சோலாருக்கு வந்து அப்புறம் காத்தாடிக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அது மாதிரி வரும்போது நம்மளால முடிஞ்சதை செய்யணும் இந்த இயற்கைக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விவசாயத்துக்கு வந்தேன். மற்றபடிக்கு நான் வருமானத்துக்காக வரல. நான் விவசாயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 50 வயசை தாண்டிடுச்சு. அப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருந்ததுனால இங்கே வந்து எனக்காக மற்ற மக்கள் தான் இங்கே வேலை செஞ்சாங்க. வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ வருவோம். அப்போ இது 2009 இந்த பிளான்டேஷன் வாங்கும்போது இது வந்து ஒரு நெல் வயல். இது வந்து நன்சை நிலம். இந்த நன்சை நிலத்தில் வந்து நாங்களும் ஆர்வமாக ஒரு 15 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணோம். இந்த டே 1லேருந்தே நான் இயற்கை விவசாயத்தை தான் பண்ணினேன். அதனால அப்போ ஆனால் அந்த நெல்லையெல்லாம் விளைவிச்சா அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த இயற்கை முறையில் விளைவிச்சதுக்கு உள்ள அந்த அவேர்னஸ் அப்போ இல்லை. அதனால் நமக்கு வந்து அதை விற்க முடியாமல் இந்த வீட்டிலையே நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மரப்பயிர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு நடுவில் ஈஷாவும் வந்து நிறைய என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் மரப்பயிர் பண்ணுங்க, உங்களுக்கு வருமானத்துக்கும் ஆகும், அதே சமயத்தில் அது வந்து ஒரு இந்த மாசு கட்டுப்பாடையும் பண்ணும் அப்படின்றதுனால ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த நான் மரங்களை நட்டேன். அதனால இப்போ நம்ம பல வகையான மரங்களையும் நட்டோம். இதில் வந்து இந்த தென்னையை தான் நடுவோம், பணப்பயிரை தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து எல்லா பயிற்சிகளையும் இதில் ட்ரை பண்ணி பார்த்தோம், முயற்சி பண்ணோம். நான் வந்து நெல் மட்டும் பயிர் பண்ணும்போது எனக்கு வந்து அதை விற்கிறதுக்கான மார்க்கெட் இல்லை. அதனால நான் என்ன செஞ்சேன், மரப்பயிர்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவோட துணையோட ஒரு 10,000 மரக்கன்றுகள் எனக்கு டார்கெட் 2012 நான் வந்து அந்த மரக்கன்று வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அந்த வச்சு கொடுக்குறவர் வந்து கண்ணில் வந்து குழியை போட்டு அதில் வந்து உரத்தை போட்டு அதில் கண்ணை கொண்டாந்து வச்சு கொடுக்குறதுக்கு லைனாக வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு குழிக்கு 25 ரூபா வாங்கினாங்க. 2012 ஒரு மரக்கண்ணோட விலை போக இது 25 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்போ வந்து சரி இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமான்னு பார்க்கும்போது தான் நாங்கள் வந்து இந்த எர்த்தாகர், அதுக்கப்புறம் வந்து அந்த கொண்டு போகிறதுக்காக பவர் டில்லர், இதெல்லாம் அந்த இந்த உரங்களையெல்லாம் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், மேனுவலாக தூக்கிட்டு போகணும்னா கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அந்த பவர் டில்லர், அதுக்கு பின்னால் ட்ராலி, இது மாதிரி சின்ன சின்ன கருவிகளெல்லாம் நாங்கள் எங்களோட பண்ணையில் சேர்க்க ஆரம்பித்தோம். ஓகே. இப்போது அந்த மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெக்னிக்கல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சில தயக்கம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கே இப்படி போகணுமா அப்படின்னு. நீங்கள் ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. அதோட அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி உபகரணங்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க?
உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது இந்த குழி போடும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. ம். இதில் வந்து இந்த மரக்கன்று சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இதில் ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு சொல்லிட்டு ம். சின்ன குழி போடலாம், அப்புறம் கொஞ்சம் அகலமான குழி, பெரிய குழிலாம் போடலாம். ம். அப்போ இந்த ஒரு குழியை போடுறதுக்கு இந்த யூனிஃபார்மிட்டிங்கிறது வந்து ரொம்ப இதில் ரிப்பீட்டடாக ஓகே. கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஒரு குழி வந்து 2 அடி ஆழம் போடணும்னா இப்போ வெட்டுறவர் என்ன செய்வார், ஒரு 3/4 அடியே போட்டுருவார். நம்ம போய் 1000 குழி போடுற இடத்துல எல்லாத்தையும் போய் அவரை போட்டிருக்காரான்னு அளந்து பார்க்க முடியாது. கண்டிப்பா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம 2 சட்டி மண்புழு உரம் போடணும்னு நினச்சா அதில் 1/2 சட்டி தான் கொள்ளும். ம். அதில் இந்த கண்ணை வச்சோம்னா அந்த கன்று பிழைக்குமா பிழைக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கு. ரைட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆகர்லாம் பண்ணும்போது இந்த ம். ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிறது அல்லது அதனோட ப தரம் இருக்கு பாருங்க, ஆமா. அது வந்து எப்போதும் நல்லாயிருக்கும். அடுத்தது எக்கனாமிக்கலி ம். அது நமக்கு வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ம். எங்களுக்கெல்லாம் வந்து அந்த 10 பேரை கூட்டிகிட்டு வருவார் அவரு. ம். நான் ஒரு 300 குழி எதிர்பார்த்தேன்னா, அவங்க ஒரு 100 குழிய போடுவாங்க. கேட்டா உங்க வீட்ல ஈரமா இல்ல சாம்பாரு, தண்ணிய தூக்கி கொண்டு போய் ஊத்தணும். அந்த மாரியெல்லாம் நெறைய அவங்களுக்கு அட்வைஸ் காரணங்கள் இருக்கு. சொல்றது. அவங்களுக்கும் இருக்கு. காரணம் சொல்றதுக்கு இருக்கு. அதுபோக அவங்களும் வந்து அவங்க அத ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் யூஸ் பண்றாங்க அவங்க. பண்றாங்க. ம். இதுல அப்படி இல்ல. இது வந்து கொஞ்சம் கடினமான தரைனா கூட இப்ப மண்வெட்டியால வெட்டறத விட இது ஃபாஸ்ட்டா வெட்டும். ஓகே. இப்ப வந்து இதுல நீங்க வந்து ஒரு நாளைக்கு 300 குழி நம்ம போடணும்னு நெனச்சா 10 மணி நேரத்துல போட முடியும். ஓகே. அப்ப நம்மளோட குறிக்கோள ஈஸியா அடைஞ்சிட முடியும். இப்ப ரைட். நாங்கெல்லாம் வந்து மழைய நம்பி மரங்கள வைக்கும்போது, ம். அந்த மழை காலத்துல தான் நீங்க அந்த வச்சாகணும் அப்படின்னா, அது ஒரு 1 மாசம் தள்ளி போச்சுன்னா அந்த கன்னு வைக்கிறதே வேஸ்ட். கண்டிப்பா. அதனால இதுகளோட உபயோகம்ங்கிறது, கருவிகளோட உபயோகம்ங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்கு. நிச்சயமா இது நமக்கு பயனுள்ளதா இருக்கு. வேலை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு இந்த மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணோனே அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப அப்ரிஷியபிளா இருந்தது. நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ரைட். ஏன்னா நம்ம பெட்ரோல் போடுறோம், நம்ம சம்பளம் குடுக்குறத விட பெட்ரோல் போடுறது கம்மியா தான் இருக்கு. ரைட். அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆள் போதும். இப்ப நம்ம வந்து 100 குழி வெட்டணும்னா 10 பேர விடணும். அதே சமயத்துல இதுல ஒரு ஆள் வந்து இந்த ஒரு மிஷின் தூக்கிட்டு போனாருன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100, 150 குழியா கண்டிப்பா ஈஸிலி. போடுவாரு. யா. அப்ப நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அத அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டா ஆமா இருக்கு. ரொம்ப உபயோகமா இருக்கு. ரைட். இத்தன வருஷத்துல உங்களுக்கு என்னைக்காவது வந்து வேற சாய்ஸ்க்கு போகணும்னு தோணியிருக்கா? அந்த அளவுக்கு கூட அப்படி இருந்தது இல்லையா? இப்ப வேற சாய்ஸ் போகணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த ட்ரோன்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு. அந்த ட்ரோன்ல வந்து மேலையெல்லாம் மரத்துல அடிக்கலாமே! இப்ப கீழ மனுஷன் இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு போறதுக்கு பதிலா ஓகே. ஆகாயத்துலேருந்து அடிக்கலாமேன்னு இருக்கு. ஆஹா. அதுக்கும் அட்வான்ஸா குடுத்துருவாங்கன்னு நம்புறீங்க. ஏன்னா ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஓகே. மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ரைட். ஆனா இந்த ப்ராடக்ட்ட விட்டு ஸ்டீலோடதுல இருந்து நகரணும்னு உங்களுக்கு தோணுனது இல்ல இதுவரைக்கும்? அந்த இல்ல. அளவுக்கு இது பிடிச்சிருக்கு. வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் பிராண்ட். ஆ. இது இப்ப ரைட். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் வந்து ஒரு டாப் பிராண்ட். யா. இது வந்து இதில இருக்கிற ரிலையபிலிட்டி மத்தவங்க அதாவது நாங்களும் அந்த மரசாவெல்லாம் முன்னாலேலாம் சைனாலேருந்து நான் சீப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல ஓகே. கிடைச்சிச்சுங்கிறதுக்காக. ஆஹா. அத வாங்கிட்டு வந்துட்டு அத நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3, 4 ஹவர்ஸ்ல சீக்கிரமா முடிஞ்சிரும். போயிருது. யா. யா. அதுக்கப்புறம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாரி ஆயிரும். அத மெயின்டெயின்லாம் பண்ண முடியாது. அதுக்கு இன்வெஸ்ட் நல்லா பண்ணிட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் ஆமா, எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமா. யா. புரியுது. இப்போ இந்த மெஷினரிஸ் வந்து நீங்க சொன்னீங்க ஓரலா. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னு. போய் நல்லா பார்க்கலாமா? பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஐயா இப்போ இதோட பேர் என்ன? இது எர்த் ஆகர் ஓகே. ஆங்கிலத்தில. ஓகே. தமிழ்ல வந்து நாங்க குழி போடுற இயந்திரம்னு சொல்லுவோம். ரைட். ஓகே. இப்போ இது எவ்வளோ ஆழமா வந்து பறிக்கக்கூடிய ஒரு மெஷின்? ஆல்மோஸ்ட் 2 அடி ஆழம் 2 அடி தோண்டலாம். ஆழம் 2 அடி வரைக்கும். ஆழம் தோண்டலாம். ஓகே. இது வந்து இப்ப ஆபரேஷன் 6 ஒரே ஆளே இன்ச்சு பண்ணிடலாம். ஒரே ஆள் பண்ணிடலாம். எவ்வளோ வெயிட் இருக்கும் அது? இது என்ன ஒரு 20 கிலோ இருக்கும். அதிகபட்சம். பரவாயில்ல விமனே ஹேண்டில் பண்ணிடலாம் போல நல்லா இருக்கு. பண்ணலாம். இப்போ இல்ல பொம்பளை பிள்ளைங்களும் எங்க தோட்டத்துல பண்றாங்க. போடுவாங்க அவங்க ஓகே. போடுவாங்க. சோ இப்போ இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாமா? குழி பறிச்சு நல்லா காட்டுவீங்களா? நல்லா காட்டலாம். சரி வாங்க எடுத்துட்டு வாங்க. அடுத்த ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த ஓகே. கட் பண்ண போறாங்க. ஓ ஓகே. இப்பயா? ஆமா. ஓகே. உங்களுக்காகவே நாங்க இந்த மெஷினோட பேர் என்ன? இது வந்து செயின் சா. செயின் ஷா. ஆமா. நம்ம ஒரு நார்மலா வந்து முன்னாலேலாம் ரம்பத்தை வச்சு அறுப்பாங்க. ஆமா. இப்போ வந்து பவர்டு டூல் இது. அதனால இதுல வந்து நம்ம கிட்டத்துல இருந்தாலும் இருக்கலாம், கொஞ்சம் உயரத்துல இருந்தாலும் இருக்கலாம். அதான் இது நீளமாவும் இருக்குல்ல ஆமா, எக்ஸ்டெண்ட் ஆமா. பண்ணிக்கலாம். ஆமா. ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் டெலஸ்கோப் பண்ற மாதிரி. மாதிரி இது முன்னால பின்னால போகும். ரைட் ரைட். அதனால இப்ப கிட்டத்துல எட்டுற மாதிரி இருக்கிற ஐட்டங்களை வந்து அந்த கீழ இருக்கிற மாதிரி ஒரு தனி செயின்ஸா இருக்கு. இதுல 3 டைப் இருக்கு. ஓகே. அது ஒண்ணு ஹேண்ட் குட்டி, அது ஹேண்ட் வச்சு பேட்டரி யூஸ் ஆப்பரேட்டட். பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இது இன்ஜின் ஆப்பரேட்டட். இது ஓகே. பெட்ரோல் இன்ஜின். ஓகே. இதுல வந்து கொஞ்சம் நீங்க அந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்குல்ல, அதனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15, 20 ஃபீட் கூட நம்ம அறுக்க முடியும். ஓகே. இது யூஸ் பண்ண போறீங்களா இப்போ? ஆமா. இப்ப ஓகே. அறுக்கலாம். அவர் சாருக்கு சொல்லுவோம். ஐயா இதோட பேர் என்ன? இது ப்ரூனர்.
ப்ரூனர். ஆமாம், ப்ரூனர்னா வந்து மரங்களில் இருக்க கிளைகள் எல்லாம் கவாத்து பண்ணுறது. ஓகே, ஓகே. இதில் வந்து பெரிய சைஸு சின்ன சைஸ்னு ஒரு 3 சைஸ் இருக்குது. இதில் மரத்தையே வெட்டணும் அப்படின்னா நம்ம வந்து செயின்சாவை யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது வந்து ப்ரூனர். இது வந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது. அப்படி ஒரு 15 அடி 20 அடினா கூட இது நீட்டுறதுக்கு அதில் வசதி இருக்குது. ஆமா. அந்த கையில் வச்சிருக்காருல அது வந்து பேட்டரி ப்ரூனர். ரைட். ஓகே. அது சின்ன கிளைகளை சோ தான் இது வெட்டும். ஃப்ளெக்சிபிள் லெந்த் ஆமா, வந்து ஆமா, ஆமா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட்டி குறைச்சு. ஆமாம், கூட்டிக்க. இப்போ இது வந்து அதிகபட்சமாக ஒரு 20 அடிக்கு போகும். ஓகே. ஐயா, இவ்வளோ மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உண்மையிலேயே அதாவது என்னென்னா அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி பயணிக்கிறவங்க தான் அதை தேடி போக முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்குது, அதுக்கான ஒர்த் இருக்குது அப்படின்னு நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஆசா அப்படியே காரில் வந்து இறங்கி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு பார்க்கும்போது ஒரு விவசாயி அங்கேருந்து இங்கே அப்படின்னும் போது அது ரொம்பவே வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலாக வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் இதை பற்றி என்னன்னா என்ன சொல்வீங்க நீங்கள்? இப்போ இந்த ஸ்டீல்ங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தரமான ப்ராடக்டாக இருக்கிறதுனால அது உபயோகமாகவும் இருக்கிறதுனால அதை வாங்கி எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட். இதில் வந்து அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னம் பெருசு அப்புறம் உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வெரைட்டி இருக்கிறதுனால எல்லாருமே அதை தேடி அதை வாங்கி பயன்பெறுங்க. இந்த காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரா ஏஜென்சிஸில் அவர் தான் இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு டீலராக இருக்கார். அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்குகிறோம். ரொம்ப நல்ல மனிதர். நமக்கெல்லாம் வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பார். சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். சர்வீஸ் எல்லாமே வந்து தான் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சிலதுக்கு எங்களுக்கு அவசரமாக இருக்கிறதுனால நாங்கள் ராத்திரினா கூட கொண்டே கொடுத்துட்டு காலையில் முதல்ல வாங்கிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார் அவர். நல்ல தரமான மனிதர். அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த ப்ராடக்டை நம்பி வாங்கலாம், நல்லா பயன்பெறலாம். ஓகே சார், சூப்பர். ஸோ ஐ திங்க் இந்த அட்வான்ஸ்மெண்ட் ரெவல்யூஷன் அண்ட் தென் இந்த மாற்றம் அப்படின்றது எல்லாமே அலைன் ஆகி கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் விஷயத்தில் அதை நான் பார்க்குறேன். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து டேக்லைனே நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லா வந்து புரியுது. ஸோ நம்ம இந்த டேக்லைனை நினச்சி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் அதுதான், ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். மணி விஸ்வநாதன் சார். எஸ், ஸ்டீல் இந்தியா பிரசன்ஸ் மாற்றம் உங்கள் வயல்களிலும் வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வரிசையாக நிறைய ஃபார்மர்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்களோட கஸ்டமர் கருப்பையா அவர்களை இன்னைக்கு காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம். நல்ல ஃபார்மர். யா, ஸோ சொன்னார் இனிஷியலாக எப்படி அவருக்கு மெஷின்ஸ் தேவைப்பட்டது, அப்புறம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெஷின் மட்டுமே யூஸ் பண்ணுறதெல்லாம் சொன்னார். ஸோ இன் டீட்டெயிலாக ஷோரூம்க்கு வந்து அதை பார்க்கணும், நிறையா மெஷினரிஸ் அங்கே இல்லாதது கூட இருக்கும்னு சொன்னாங்க. அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, போய் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் மேடம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய விவசாயம் சார்ந்து இருக்கிற ஆர்வமா இருக்கட்டும், இதுக்குள்ள எப்படி நீங்க நுழைஞ்சீங்க, அந்த ஜேர்னி அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு, நான் சின்ன வயசுலேருந்து விவசாய குடும்பம் மேடம். விவசாய குடும்பத்துலேருந்து நிறைய மிஷினரிஸ், அது நாங்கள் வந்து மாடு வச்சு விவசாயம் பண்ணாலுங்க. ஓகே. பாரம்பரியமாக. ஓகே. தாத்தம் பாட்டங்காலத்தில். அப்புறம் மிஷினரிஸ்னு வந்தோடனே 1-2 வாங்கி நாங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். அப்புறம் என்னுடைய இருப்பு இந்த வெளியில் ஸ்டாலில் இந்த கொடிசி அந்த மாதிரி இதில் பார்த்தோன்னே எனக்கு இந்த மிஷினரிஸில் போகணும் ஆர்வம் வந்ததுங்க. அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட் பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விவசாயம் நிறைய வச்சுருக்கேன். விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஏர் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே தெரியும் பேசிக்காக நான் தெரியும், மேனுவலாக இருந்ததுங்க. அப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாற்றம் நீங்கள் கொண்டு வந்தீங்க? நான் வந்து என்னுடைய விவசாய தேவைகளுக்கு நான் வெளியில் நாடம் தேடுதல் இருந்ததுங்க. யூடியூப் மற்ற இதிலெல்லாம் தேடுதலில் இருக்கப்போ மிஷினரிஸ் பார்க்குறக்கு இந்த கொடிசியா மற்ற மாதிரி எக்ஸிபிஷன் போவேன். அதில் போகிறப்ப அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப அப்போ ஏன் நம்ம இதில் ஒரு தொழில் சார்ந்து வரக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ எனக்கு ஸ்டில்லுடைய இதுன்னு அதை சம்மந்தமாக ப்ரெஸ் கட்டர் வாங்கியிருந்தேன். அது வரும்போது நான் இதில் வந்து நீங்களே ப்ராடக்ட் கன்சியூம் தான் பண்ணீங்க. பண்ணிட்டு அப்புறம் தான் இதில் என்ட்ரு ஆனேன். இந்த ஆர்வத்தில். இது எந்த வருஷத்தில் நடந்துச்சு? நான் இது வந்து 2010. ரைட். அப்போ ஸ்டீலோட எத்தனை வருஷமா இருக்கீங்க இப்போ வரைக்கும்? நான் இப்போ டீலர்ஷிப் நான் பர்ச்சேஸ் பண்ணது 2008 வாங்கிட்டேங்க மேடம். ப்ரெஸ் கட்டர் 2010 இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேங்க. நான் ஸ்டீலோட டீலர் ஆகிட்டேங்க. பெரும்பாலும்
என்ன சேலஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்குன்னு உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் வராங்க? மேன் பவர் ரொம்ப வரும் மேடம். சரி, இப்போ அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டீல் ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ செடி செத்த வெட்டுறதுன்னா ப்ரெஸ் கட்டரை கொடுத்துருவாங்க. அது அந்த மாதிரி வீர் இந்த காய்கறின்னு பார்த்தீங்கன்னா PG 230 அந்த மாதிரி வீர் கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே தென்னை மரத்துக்கு அது மேக்ஸிமம் அந்த மாதிரி வர்றவங்க தென்னை மரம் விவசாயம் அந்த மாதிரி தான் வருவாங்க. தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஓட்டுறதுக்கு பாண்டு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே 7 டன்னுங்கிற வீடு நல்லா இருக்கு. இது மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுது. அதனால அவங்க அடுத்த ஒரு சொல்லி ஓரளவு எங்களுக்கு பொறுத்தவரை நல்ல பிஸ்னஸ் இருக்கு. சார், இப்போ வந்து உங்க கடையில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்றுனா பார்த்துடலாமா? எனக்கு நிறைய இருக்கு, நான் ஒன்றுனா ஆக்சுவலி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதோட ஃபங்க்ஷனிங் என்ன, முக்கியத்துவம் என்ன, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கிறது வந்து இதை நான் பார்க்கல. இது என்ன மெஷின்? இது வந்து கார் வாஷர் சொல்கிறேன் மேடம். கார் வாஷர். ஓகே. இது வந்து கார் வாஷிங் யூஸ் பண்ணிக்கலாம், கோழி பண்ணை, மற்ற இது இந்த ஹாஸ்பிட்டல் இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். நிறைய பிரஷர் ஜாஸ்தியா நல்ல பிரஷர் வாஷ் பண்றது. ஓகே, ஃபைன். ஸோ நிறைய மாடல் வருது. ரைட். நல்லா இருக்கு. இதெல்லாம் இது ப்ரெஸ் கட்டர் மேடம். எங்கள்கிட்ட ஒரு விவசாயி இந்த ஏரியாவில் வந்து பெரிய பிரச்சனை சிவகங்கை மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து சிரமப்படுறது இதுதான். புல் வெட்ட முடியல, ஆள் கிடைக்கல அப்படின்னு. அப்படிங்க பார்த்தா என்ட்ரி லெவல் இதுதான் பேசிக் மாடல்னு சொல்கிறது. செல்லில் வந்து போகுது 300. வெயிட்லெஸ் மேடம், ரொம்ப வெயிட்லெஸ், ஈஸியாக எடுத்துட்டு போகலாம். ஆமாம், ஏன்னா விவசாயம் போது ஃபீமேல் ஒர்க்கர்ஸும் இருக்காங்கல்ல. இல்லை, எங்களுடைய ஜெர்மன் அது கம்பெனியோட இது வந்துச்சுன்னா வெயிட்லெஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இது பேசிக் மாடல் மேடம். இது அதுக்கு அடுத்த லெவல் செகண்ட் லெவல் அடுத்த மாடல். ஆமாம், கூட RPM இது பார்த்தீங்கன்னா ஆமாம் வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து பெரிய ஃபார்மர், பெரிய தோட்டம், ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிக்கு ரெகுலர் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா FS 120 250 சரி நிறைய மாடல்ஸ் வருது மேடம். இதுவும் ஒண்ணா இல்லை இது வேற, இதனுடைய RPM வேற, இதனுடைய பவர் வேற. அதனால பெரிய விவசாயி இது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது சார், இது வந்து எத்தாக்கர் குழி போடுற மிஷின் மேடம். இதில் நிறைய மாடல் 2-3 மாடல் வருது மேடம். இது பார்த்தீங்கன்னா பக்கா சேஃப் மேடம். ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மரையோ ஒரு யாரோ ஒரு குழி போடுறனா கூட ஜஸ்ட் கை ஸ்லிப் ஆயிருச்சுன்னா கை சுத்திக்கிறாதுங்க. சேஃபாக இருக்கும், சேஃபாக கட்ட போயிடும், இன்ஜின் மட்டும் தான் ஓடுங்க. அதனால சேஃபாக பக்கா தேவையில்லை மேடம். இப்போ வந்து பெரிய பெரிய பில்லருக்குள்ளே எடுக்கிறக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் சைஸஸ் டிஃபர் ஆகுமா? இருக்கு மேடம். 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரி டயர் டிஃபரெண்ட் வருங்க. அதனால நல்ல யூஸ் மேடம். இது வந்து நல்ல யூஸுங்க. ஒரு 1 ஹவர்ல எத்தனை குழி? ஒரு 150 குழி வரைக்கும் எடுக்கலாம். சாயில் தன்மை பொறுத்து, மண்ணோட தன்மை. 1 ஹவர்லயே சொல்றீங்களா? ஃபியூல் கன்சியூமிங்க பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு 650 ml பண்ணிடலாம். இந்த மெஷின் வந்து கம்ப்ளீட்லி பெட்ரோல்ல தானா? இதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்றது. ஆயில் கலந்த பெட்ரோல். அதான் இந்த சில் ஆயில் இருந்தாரு பாருங்க, இந்த ஆயில் தான் கலந்துக்கிறோம் மேக்ஸிமம். இது வந்து இது போட்டால் இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்க. அதனால இந்த மெஷின் பக்கத்தில் இது கார் வாஷர். அந்த பார்த்தீங்கல்ல, அதில் இது பவர் கூட. அது 80, இது 100, அது 130 பாரும்பாங்க, 150 பார் வரைக்கும் போகுங்க. அதனால அதனுடைய பவர் வந்து கூட கார் வாஷரு. இது செயின்ஸா மர வெட்டுறது. எங்கள் ஏரியா சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கருவேல் மற்ற இதெல்லாம் இருக்குது. அது வந்து நிறைய இன்னைக்கு பெரிய தொழில் இதுங்க மேடம். இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50% லேபர் வந்து இதை வச்சு தான் பிழைக்கிறாங்க. அப்போ மரம் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மிஷின்லாம் வாங்கி சர்வீஸ் அதுன்னு தூக்கி தருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூல் கன்சியூமர், சர்வீஸ் ஓரியன்டு. நாங்கள் சர்வீஸ் எல்லாமே ஸ்பேஸ் அண்ட் சர்வீஸ் பின்னாடி வச்சுருக்கோம். ஆமாம் இருக்குங்க மேடம். பேசிக் மாடலுங்கிறது 1701. இது பேசிக் மாடல். ஓகே. இது அடுத்து பார்த்தீங்கன்னா 180 நிறைய இருக்குங்க மேடம். நாங்கள் சர்வீஸ் ஓரியன்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்தால் உடனே சரி பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்பேஸ் அவைலபிலிட்டி. இது சார் வாட்டர் பம்பா? வாட்டர் பம்ப். இதில் 3 மாடல் இருக்குங்க மேடம். இது சின்ன பேசிக் மாடல். 2 இன்ச்சு டெலிவரி. விவசாய இதுக்கு இந்த பண்ணை குட்டை அதுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தண்ணி எடுக்கிறதுக்கு, பண்ணைகள் கழுவுறதுக்கு. இது வந்து கிணறு? ஆமாம், கிணறுலேருந்து தண்ணி எடுக்கலாம். சரி, ஓகே. கிணறு இல்லாமல் வெறும் டேங்க் மட்டும் கட்டியிருக்கவங்கன்னா அதுக்கும் பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம்னா டேங்க் பெரிய டேங்க் இருந்தால் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன டேங்க். ஆமாம், ஒரு நிமிஷத்தில் எப்படி பார்த்தாலும் 700-800 லிட்டர் தண்ணி. அதோட வேகம் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வேணுங்க மேடம். இது சார், இது பவர் வீடுன்னு சொல்கிறேன் மேடம். நிறைய விவசாயிகளுக்கு இது வந்துட்டு நல்ல யூஸ் இருக்குங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் தென்னை மரம் சுற்றி களை எடுக்கிறதுக்கு, பாம்பான் போடுறதுக்கு, தொழி ஓடிக்கிறதுக்கு, மற்ற நல்ல பர்பஸு.
நிறைய பட் விவசாயிகளுக்கு இதுல இப்போ இது சின்ன சைஸ் பார்த்தேன்னு அந்த நினைக்கிறேன் இருக்குங்க ஆனா மேடம். இது வந்து இது ரொம்ப ஹியூஜா இன்னொன்று இருக்கு. இருக்கு, அது இருக்கு, காமிக்கிறேன், Okay. பின்னாடி காமிக்கிறேன். Okay. இது பெரிய மாடல். இதுக்கு அடுத்து ஒன்று 610 ஒரு மாடல் இருக்குங்க. இதுக்கும் மேல பெருசா இதுக்கு சின்ன, இதுக்கு சின்ன. இதுக்கு சின்னதா. ஆமா, Okay. இது இதுதான் 710. இருக்கிறதுலே ஹையஸ்டா. ஆமா, 710 எங்க கம்பெனியில் இதான் 710 சொல்ற ஒரு Okay. மாடலுங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் நல்லா இருக்கும், எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அதனால விவசாயிகளுக்கு நல்ல யூஸ் இருக்குங்க. அதனால நிறைய தேடி வருவாங்க, அடுத்த விவசாயிகள் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து தெரியாத விவசாயிகள் கேட்பாங்க, பண்ணி கொடுக்குறோம். ரைட் ரைட். இதுல இன்னொன்னு காட்டுறேன்னு சொன்னீங்களே சார். அந்த இருக்கு சின்னம். ஓகே, இங்க இருக்கா? இதுதான் பேசிக் மாடல். ஓகே. ஒரு லேடிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே. காய்கறிகள் மற்ற இது கத்திரி, வெண்டை, தக்காளி இதுகளுக்கு உள்ள கடையெடுத்துக்கிறதுக்கு, மண் அணைக்கிற எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் இருக்கு மேடம். ரைட். இப்போ இதுவுமே வந்துட்டு பெட்ரோல் தான். இங்க பெட்ரோல். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் மேடம். ஓகே ஓகே. ஆயில் கலந்த பெட்ரோல் போடணும், அது வெறும் பெட்ரோல்ல ஓடக்கூடியது. ரைட். ஓகே. சரி, இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை நான் வந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என்னன்னா, உங்க சார்பா நீங்க மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்னா உங்க ஸ்டீலோட ஜர்னி வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமரா இருந்திருக்கீங்க. ஆமா மேடம். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிருக்கீங்க. கஸ்டமர் ஆயிட்டு தான் டீலர். அப்புறம் புடிச்சு போய் டீலரா இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இவ்ளோ வருஷம் டீலரா இருந்திருக்கீங்க போது ஸ்டீல் பத்தி மக்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சொன்னாலும் நான் அதனுடைய சொல்யூஷன் சொல்லிடுறது, என்னென்ன தேவைகள் அதில் நமக்கு அதை தெரிஞ்சதுனால அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொன்று சர்வீஸ் ஓரியன்ட் இருக்குது, வெயிட்லெஸ்ஸு, ஜெர்மன் குவாலிட்டி பக்கா இருக்கிறதுனால மக்களும் விரும்பி ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்து பண்ணி வாங்கிக்கிறோம் மேடம். மக்களுக்கு இது நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் போக இன்னும் மக்கள் யார் நிறைய தேடி வருவாங்க. தேடி வரக்க நாங்கள் சொல்கிற விதத்தில் வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. அதனால் புது புது விவசாயிகள் வந்தாலும் நல்லா பண்ணி கொடுக்கலாம், சர்வீஸோடு கொடுப்போம், தேடி வரலாம். சிவகங்கை மாவட்டத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். வெரி நைஸ் சார். உங்க கடையோட அட்ரஸ் எங்க இருக்கு அண்ட் உங்க கடைக்கு ரீச் பண்ணணும்னா ஃபோன் நம்பர் என்ன சொல்லலாம்? சுக்ரா இரிகேஷன், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் மேடம். நியர்பை புது பஸ் ஸ்டாண்டு. 9842479326. உண்மையிலே ஸ்டீல் வந்து நிறைய பேரோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஆமா. சோ அதனாலதான் உங்களோட டாக் லைன் என்னவா இருக்கு உங்களுக்கே தெரியும், ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வர மாற்றங்கள். இப்போ நம்ம கூட வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஹரி இருக்காங்க ஃப்ரம் ஸ்டீல். ஹாய் ஹரி. வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நான் டீலர்ஸ் பார்த்தேன், ஃபார்மர்ஸ் பார்த்தேன். ஸோ ஆஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டர் உங்ககிட்டயும் சில கேள்விகள் வந்து கேட்க வேண்டியது இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு ரீஜன் பார்த்துக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டீல் அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாக மேடம். ஸோ நான் இப்போ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன். நான் வந்து ஆண்ட்ரியா ஸ்டீல்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ டெக்னிக்கல் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் என்னோடய லைஃப்பில் நிறைய பிளேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி இந்த செக்டார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், ஒருத்தருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஜேனரில் இதை நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா செக்டாருக்கும் நம்ம போகிறோம். ஈவன் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு போகிறோம், காலேஜஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஓவராலாக கவர் பண்ணுறோம். இந்த மெயின்லி இந்த கம்பெனியோட டெமோ வெஹிக்கிள் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமரோட நீட் தான். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி உடனே பில் பண்ணி ஒரு பாக்ஸ் பீஸாக கொடுத்து அனுப்புறது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி, சார் இந்த மிஷினை இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த மிஷினை இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் இப்படி தான் சர்வீஸ் நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து சேல் பண்ணுறோம். அதில் எனக்கு ஒரு மன திருப்தி. ஓகே சார், நம்ம எதையும் வந்து ஃபால்ஸாக ப்ரமோட் பண்ணல, கண்டிப்பாக உள்ளதை சொல்லி செய்கிறோம் அப்படின்றதுனால அப்படி சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ரைட். இப்போ டெமோ வேன் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். இதில் என்னென்ன இருக்குது ஆக்சுவலாக? இந்த டெமோ வேனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. லைக் ப்ரஷ் கட்டர்ஸ், உங்களுக்கு இப்போ பவர் வீடர்ஸு, ஸ்ப்ரேயர், வாட்டர் பம்பு, எர்த்தாகர், அது மாதிரி அக்ரிகல்ச்சர் நீடர் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அதர்வைஸ் கிளீனிங் ரேஞ்ச், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ ஹை ப்ரெஷர் கிளீனர், ஒரு வேக்கம் கிளீனர், லான் மூவர்ஸ், இந்த மாதிரி எல்லா செக்டார்லையுமே நம்ம மிஷின்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா கஸ்டமருக்கும் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. ரைட். ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் சார்பாக as a demonstrator from ஸ்டீல் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஸோ என்னோட ஜேர்னியில் நான் திரும்ப ஃபார்மர்ஸை மீட் பண்ணும்போது, ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும்போது அகைன் ஏதோ ஒரு ரீசர்க்கிளில் அவங்கள மீட் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் டெமோ பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மகிட்ட மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்கள வேறு ஏதாவது ஒரு இடத்த மீட் பண்ணும்போது, சார் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க நான் பெட்டராக இந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கலாம், நான் சீப்பாக இருக்குன்னு வேறு ஒரு ப்ராடக்ட் நான் போயிட்டேன், பட் திரும்ப நான் அதுக்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ
கஸ்டமராக இருக்கட்டும் ஃபார்மராக இருக்கட்டும் எங்களோட ஒரே அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகாமல் ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சிடும். ஓகே, கொடுக்குற காசுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், கண்டிப்பாங்க. பைசா வசூல் அப்படின்ட்டீங்க. ஆல் ரைட். அதனால தான் நான் நினைக்கிறேன் அந்த மாற்றம் அப்படின்றது பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. ஸோ குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மாற்றத்தை கொண்டு கொண்டு வருங்க. வருங்க. அதனால தான் ஸ்டீலோடைய ஸ்டீல் டேக்லைன் உபகரணங்கள் அப்படி இருக்கு, ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு கொண்டு வரும் வரும் மாற்றங்கள். மாற்றங்கள்.